நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரி அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஒரு கரடியோட ஸ்டோரி. ஒரு மிகப்பெரிய ஒரு மலைக்கு பக்கத்தில் இருந்த காட்டில் ஒரு கரடி வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி மகன் இருந்துச்சு. அந்த குட்டி கரடி எப்போவுமே சுட்டித்தனம் செஞ்சிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த பெரிய கரடி, நீ புத்திசாலியாக இருக்க, அதனால் நீ எந்த ஆபத்தில் இருக்கிறப்ப கூட உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட முடியும். அதனால் எப்போவும் நீ புத்திசாலித்தனமாக யோசித்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு நாள் உணவு தேடி அந்த பெரிய கரடி காட்டுக்குள்ளே போச்சு. அப்போது இந்த குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிக்குது. உடனே சரி நாமளும் காட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த குட்டி கரடிக்கு தோணுச்சு. உடனே சரின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு அந்த கரடி. அப்போ காட்டுக்குள்ளே போனால் குட்டி கரடி ரொம்ப சுட்டித்தனமாக எல்லா பாறையிலையுமே ஏறி குதித்து அப்படி விளையாடுது. அப்போ திடீர்னு ஒரு உருமல் சத்தம் அப்படி கேட்குது. கேட்ட உடனே பயந்து போயிட்டு அந்த குட்டி கரடி. பயந்தோடனே சத்தம் போய் அங்கே பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஒரு புலிக்குட்டி கரடியை பார்த்து சிரிக்குது. உடனே பயந்து போச்சு அந்த குட்டி கரடி. அப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலையே, என்ன சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி அந்த புலிக்கிட்ட கேட்குது. உடனே அந்த புலி சொல்லுது, கண்டிப்பாக கரடி, நான் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நீ தான் எனக்கு இன்றைக்கி மதிய உணவு அப்படின்னு சொல்லிடுது. உடனே அதை கேட்ட குட்டி கரடிக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாங்கல்ல, அந்த அப்பா கரடி சொல்லிச்சுல, அது அந்த குட்டி கரடிக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே அந்த தைரியத்தை நல்லா வரவழைச்சிட்டு அந்த குட்டி கரடி சுற்றி முற்றி எல்லா இடம் பார்க்குது. பார்த்துட்டு அப்போதான் அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்தில் நிற்கிறதையும், அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையில் முட்டி நிற்கிறதையும் பார்த்துட்டு சரி அப்போ அந்த குட்டி இந்த குட்டி கரடி பாறையை எடுத்துட்டா அது அவங்கள நசுக்கிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த குட்டி கரடி எப்படியாவது நம்ம இந்த சின்ன பாறையை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது அந்த புலி மேலே விழுந்து அமுக்கிடும் அப்படின்னு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு குட்டி கரடி நினச்சிட்டு. உடனே ஆனால் பார்த்தா அந்த சின்ன பாறையை அது குட்டி கரடில, அதனால் அதால் இழுக்க முடியல. உடனே அதுக்கு தனக்கு பலமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அப்போந்தான் அந்த புத்திசாலியான அந்த குட்டி கரடிக்கு புது ஒரு யோசனை வருது. என்ன பண்ணுது அப்படின்னா, உடனே புலிக்கிட்ட கேட்குது, உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்குன்னு. அதுக்கு அந்த புலி சொல்லிச்சு, ஆமாம், இந்த காட்டில் சிங்கராஜாவே நான் தான், யானைக்கு அப்புறம் எனக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட அந்த கரடி சொல்லிச்சு, நான் இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடாக மாறினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை எப்படி நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் பலத்தை நீங்கள் காமிங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு இந்த குட்டி கரடி சொல்லுது. உடனே புலி சொல்லிச்சு, என்ன செஞ்சு என்னோடய பலத்தை நான் நிரூபிக்கிறது, இந்த மரத்தை நான் அடித்து உடைக்கட்டுமா அப்படின்னு அந்த புலி கேட்குது. அதை நானே செஞ்சிடுவேன், இங்கே பாருங்கள், இந்த பெரிய பாறை இருக்குல்ல, அதை போய் தூக்குங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு புலி சொல்லிச்சு, இது இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையுமே செய்ய முடியாது, என்னால் செய்ய முடிஞ்ச வேறு ஏதாவது சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது அடியில் இருக்கிற அந்த சின்ன கல்லையாவது தூக்குங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த புலி அந்த சின்ன கல்லை அசைச்சிச்சு. உடனே அதுக்கு மேலே முட்டிக்கிட்டு நின்ன பெரிய பாறை அந்த புலி மேலே விழுந்து நசுங்கிச்சு. புலி நசுங்கி போச்சு. அப்போ இதை எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த அந்த குட்டி கரடி டக்குன்னு அந்த அடுத்த பக்கம் ஓடி தப்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை தேடி அவங்க அப்பா பெரிய கரடி வந்துருச்சு.
நடந்தது எல்லாத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெரிய கரடி வந்து தன்னுடைய மகன் வந்து சின்ன கரடி வந்து எவ்வளோ புத்திசாலியாக இருக்கான் குட்டி கரடி அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அந்த பெரிய கரடி வந்து தன்னோட மகன் அந்த குட்டி கரடியை வந்து ரொம்ப பாராட்டிச்சு. அவ்வளோதான் ஸ்டோரி. மீண்டும் அடுத்த ஸ்டோரியோட நம்ம அடுத்த கதையை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க நேயர்களே. என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.